Chennai Samartha Group of Institution, India's gold medal college. 25,000 students placed so far. லைவ் கார்விங்ல ஒரு கோல்டு ஒரு சில்வர், டிஸ்பிளே கார்விங்ல சில்வர். இங்க எமிரேட்ஸ்ல வந்து லைவ் கார்விங்ல கோல்டு. இவங்க எமிரேட்ஸ்ல வந்து 6 பிரோன்ஸ், ஒரு சில்வர், 2 கோல்டு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா சமைக்கிறது மட்டும்தான், கிளீனிங் மட்டும்தான், அந்த மாதிரி இல்ல. இதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குன்றது இன்னும் தெரியல. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அது வேணாம் தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த மெடலுக்கு அப்புறம் எல்லாருமே கேட்டுட்டே இருக்கிறாங்க, எப்படி இருக்கு, அவன்னா போற நெக்ஸ்ட் காம்படிஷன் எங்க போறீங்க, அந்த மாதிரி தான். ஃப்ளவர்ஸ் இது மட்டும் இல்லை, அது இல்லாமல் அனாட்டமி அதெல்லாம் இதுலேயும் பண்ண முடியும். பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அந்த மாதிரி அதுவும் பண்ண முடியும். இப்போ உங்களோட ஃபேஸ் அந்த மாதிரி அதுவும் கூட பண்ணலாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்விங் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு மெடல் வராது அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என் பேரு, நான் வந்து ஹோலுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். எங்களோட ஃப்ரெண்டு வந்து சொல்றேன், உன் பேரு கூப்பிடுறாங்க போன்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டு ஸ்டேஜ் ஏத்துறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகிறதுக்கு எவ்வளோ செலவாகுன்றது. அந்த செலவு ஃபுல்லாமே எடுக்கிறது எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். எங்களுக்கு இப்போ ஈவன் ஜெயிச்சுட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் அதெல்லாம் எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணுவாங்க. நான் ஏன் கார்விங்க சூஸ் பண்ணேன்னா ஸ்கில்லு. இப்போ எல்லாருமே ஸ்கில்லை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு தான் க்ரோத் இருக்கும். ஒரு மெமரபிளான மொமெண்ட் தான். ஏன்னா தாமு ஷெஃப்ன்றது அவர் செலிபிரிட்டி ஷெஃப், சவுத் இந்தியாலேயே செலிபிரிட்டி ஷெஃப் தான். அவர்கிட்ட போய் அவர் கூட பேசுறது, அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போது மெடல் வாங்கும் போதே தாமு சார் வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஃபர்ஸ்ட்டு சில்வர் தான் வந்தது எனக்கு. அவர் சில்வர் வரும்போது நெக்ஸ்ட்டுக்கு நீ கோல்டு அடிப்பேன்டான்னு சொன்னேன். அப்படியா? ரொம்ப செல்லமாவா பேசுனதா இருந்தேன் எப்போவுமே. மிகநூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாதன். பழங்களையோ காய்கறியோ கட் பண்ணா ஒன்று சமைப்பாங்க, இல்லை சாப்பிடுவாங்க. ஆனால் இவங்க கட் பண்ண ஆரம்பிச்சா ரசிக்க மட்டுமே தோணும். சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. முக்கியமாக ஜெர்மனி மற்றும் எமிரேட்ஸில் நடந்த சமையல் கலைக்கான ஒலிம்பிக் போட்டியில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெருமை சேர்த்துருக்கீங்க உங்களுடைய அகாடமிக்கு. உங்களுடைய காலேஜில் வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ்னு எல்லா விதமான மெடல்ஸுமே வாங்கி குவிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு கங்க்ராட்ஸ். ஸோ சமையல் கலையில் அடுத்த கட்டமாக கொண்டு போய் ஒலிம்பிக்கில் ஜெயிச்சு மெடல் வாங்கினதே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்தில் சமையல் கலையை வந்து நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போது அதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குது, நிறைய பேர் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹவு டு யூ ஃபீல்? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படி இருக்கு? ப்ரௌடான மூமெண்ட் தான். இந்தியாவுக்காக மெடல் வின் பண்ணுறதே ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தானே. அப்போ ஜெர்மனியில் போய் ஃபர்ஸ்ட் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்கினது இந்த வாட்டி தான். அப்போ அதில் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு விஷயத்த புதுசாக கிராக் பண்ணியிருக்கீங்களே, ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி. அது எப்படியும் பார்த்தாலும் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் கிராக் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிராக் பண்ணியிருக்காங்கன்னு பெருமையை சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுற எமிரேட்ஸ் கல்னரி தான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்தியாவுக்காக 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கோல்டு மெடல் ஜெயிச்சு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும், அங்கே நிறைய பேர் நிறைய ஊரில் இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய ஒர்க்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்குமா, நம்ம பெஸ்ட்டு கொடுத்தாலும் ஒரு பேனிக் இருக்கும். அந்த அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ஆன்சைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பேர் வருதா, நம்ம வருவோமா, அந்த மாதிரி இருந்ததா? அங்கே இருக்கக்கூடிய டஃப் காம்படிட்டராக நீங்கள் யாரை பார்த்தீங்க? எந்த கண்ட்ரி ரொம்ப டஃப்பாக இருந்தது? நான் 2 கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் இருந்தேன் ஜெர்மனியில். ஒன்று வந்து லைவ் கார்விங் சொல்லுவாங்க, செகண்ட் டிஸ்பிளே கார்விங். டிஸ்பிளேனா முன்னாடியே செஞ்சுட்டு ஷோகேஸ் மட்டும்தான். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கார்விங். அப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு 22 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் தான். அப்போ நான் மட்டும்தான் ஸ்டூடெண்ட் கேட்டகரியில வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த கார்விங் எடுத்து வைக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்படிஷன், அது இல்லாமல் என் பக்கத்துல நிக்கிறவங்கன்றது ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்பவுமே ஒலிம்பிக்ல கண்டினியூஸா மெடல் வின் பண்ற லேடி தான் என் பக்கத்துலயே நிக்கிறது. அவ எனக்கு வேற பயமாவே இருந்துட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் காம்படிஷன், ஐயோ நம்ம ஜெயிக்கிறது இது பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட கோச் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்மளுக்கு மெடல் வேணாம், இப்போ பாக்குற ஜட்ஜு வந்து உன்னோட கார்விங் பார்த்து ஒரு 10 மினிட்ஸ் அங்க நின்று பேசணும். அதுதான் என்னோட கோல் செட்டிங். ஃபர்ஸ்ட் கார்விங் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு மெடல் வராது அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என் பேரு, நான் வந்து ஹோலுக்கு பின்னாடி தான் நின்று இருக்கோம். எங்களோட ஃப்ரெண்டு வந்து சொல்றேன், உன் பேரு கூப்பிடுறாங்க போன்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டு ஸ்டேஜ் ஏத்துறாங்க. அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸ்ரேயான்னு கூப்பிடும் போதும் நான் வந்து
இல்லையே நான் இல்ல அந்த மாதிரி நினைச்சிட்டே இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் மெடல் வாங்கும்போது அந்த ஷெஃப் அவங்க வந்து ஜெர்மன் கல்லரி இதுல நிக்கிறவங்க. அவங்க வந்து எங்கிட்ட சொல்றேன், நான் உன்னை சென்னையில பார்த்திருக்கேன், அந்த மாதிரி அவங்களே ரெக்கக்னைஸ் பண்றாங்க. நம்ம இந்தியால இருந்து வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால இருந்து வந்து மெடல் எல்லாம் வின் பண்றாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடா இருந்தது. அது இல்லாம செகண்ட் கேட்டகரியில தான் நான் கோல்டு வின் பண்ணது, லைவ் கேட்டகரியில. அந்த டைமையும் என் பேரு லாஸ்ட், எங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க கோல்டு கோல்டுன்னு சொல்லி, என் பேரு கடைசியா தான் வந்தது. நான் நினைச்சேன் இல்ல எனக்கு இந்த வாடி கோல்டு இல்ல, என் பேரே இல்ல, எனக்கு மெடலே வராதுன்னு சொல்லும்போது என் பேரை கூட்டு நான் ஸ்டேஜுக்கு வரும்போது தான் அவங்க சொல்றதே கோல்டு. அப்ப ரொம்ப அந்த ஹோலே ஒரு பெரிய ஹோல் தான். மற்ற கண்ட்ரிஸ் நிறைய இருக்கும், 67 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரில நம்ம இந்தியன் பிளாகை வச்சு எங்களோட காலேஜ் பிளாகும் வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது இல்லாம இந்தியாக்காக இந்த மாதிரி ஒரு மெடல் வின் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். சொல்லும் போது இந்த எக்ஸைட்மெண்ட் தெரியும். அப்பா எப்படி இருந்து தெரியுமா, கண்ணு முன்னாடி அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போயே உள்ள இருக்கு. அந்த பெரிய ஹால்ல எல்லாரும் வந்து கை தட்டி உங்க பேர் அனௌன்ஸ் பண்ணும்போது பயங்கர ப்ரௌடா இருக்கும். அது கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ பூமிங்ல இருக்கக்கூடிய மூமெண்ட்ல நீங்க எப்போ சூஸ் பண்ணீங்க, ஓகே நம்ம வந்து இண்டஸ்ட்ரியை தாண்டி இது இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகலாம்? எனக்கு ஷெஃப்னா ரொம்ப பிடிக்கும், குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணேன். இல்லை எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் எந்த காலேஜ் அப்படி. இப்போ கூகுளெல்லாம் சர்ச் பண்ணுறது நம்பர் 1ல இருக்கிறது சென்னை சமர்தா தான். 100% பிளேஸ்மெண்ட், லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் அதெல்லாம் இருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் இல்லை யாருக்குமே தெரியாது, யாரும் போக வேணாம் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அம்மா சொன்னேன் சரி உன் இஷ்டம்தா, நீ போயிட்டு வா, ஆனால் நல்லா படிக்கணும், ஆனால் உனக்கு வேலை கிடைக்கணும்ல, அதான் மெடலே கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ சென்னை சமர்தா எல்லாருமே சப்போர்ட் பண்றேன் ரொம்ப. இப்போ காம்படிஷன் போறதுக்கு இருந்தாலும் என்ன வாங்குறதுக்காக இருந்தாலும் இப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே எங்க போறதாலும் காம்படிஷன் அட்டென்ட் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி, மேனேஜ்மெண்டா இருந்தாலும் ஷெஃபா இருந்தாலும் எல்லாருமே நாங்களை ரொம்ப சப்போர்ட் பண்றோம். ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரியுது எப்படி கோல்டு மெடல் வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ ஏன்னா இது பண்ணும்போது இப்போ நார்மலாக ஒரு இடத்துல செதுக்குனீங்கன்னா லைட்டாக அது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் இது ரொம்ப சாஃப்டான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கார்வ் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது ஃபுல்லாகவே திருப்பி ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடாதா? இல்ல நாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் நாங்க பார்ட்டிசிபேட் பண்றதே. அப்போ அந்த மிஸ்டேக்ன்றதே நம்ம யோசிக்கிறது இல்ல, பெர்ஃபெக்டா கொடுக்கணும். அந்த மைண்ட் செட்ல போகும்போது அந்த மிஸ்டேக்ன்றது வராது. இன்கேஸ் ஒரு வாட்டி நீங்க நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கேயாவது இடத்துல கொஞ்சம் தெரியாம ஆடா கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கட் ஆயிருச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தான் இருந்துருச்சு, பின்ன ப்ராக்டிஸ்னால அப்படி வராது. வந்தாலும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு உங்க சைஸுக்கு அது குட்டி, இதோட பெருசெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ சாலிடா ஒரு பெரிய சைஸ் வாட்டர்மெலன் வந்து நீங்க வந்து கார் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கும்? ஒரு 30 to 35 minutes. 30 to 35 minutes. உங்களுக்கு ஒரு 35-40 minutes. ஒரு சாலிடா ஒரு 1/2 hourல நீங்க கார் பண்ணிடலாம். எந்த வெஜ்ஜீஸ் வந்து கார் பண்ண ரொம்ப கஷ்டம்? கேரட் அந்த மாதிரி ஹார்டா, பம்கின் அந்த மாதிரி ஹார்டா இருக்கிற மெட்டீரியல் எப்பவுமே கார் பண்றது கஷ்டமா தான். ஏன்னா சில அந்த ஸ்கின்னையும் நீங்க பீல் பண்ண மாட்டீங்க, மேல இருக்க கலர் காம்பினேஷனுக்கு அந்த ஸ்கின் தான் பெட்டர் கலர் கொடுக்கும். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃப்ரூட்ஸ்ல கார் பண்றதுல யூஸ் பண்ணீங்க? லைக் ப்ரெசென்டிங் இப்போ வந்து பூ வந்து பண்ணியிருக்கீங்க, இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கார் பண்ணியிருக்கீங்க? இல்லை ஒரு ஸ்டோக்ஸ் தான் இது நாங்கள் பண்ணுறதே தாய் காரம் தான். இதில் ஒரு ஸ்டோக்ஸ் கற்றுக்கிட்டா அது ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஃப்ளவர்ஸ் இது மட்டும் இல்லை, அது இல்லாமல் அனாட்டமி அதெல்லாம் இதுலேயும் பண்ண முடியும். பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அந்த மாதிரி அதுவும் பண்ண முடியும். இதில் இப்போ உங்களோட ஃபேஸ் அந்த மாதிரி அதுவும் கூட பண்ணலாம். நல்லா இருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க, ஜெர்மனி, எமிரேட்ஸ், இந்த மாதிரி பல்வேறு ஊர்களுக்கு கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நிறைய காம்படிஷனில் வந்து உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுச்சு? வேறு இடத்துக்கு கொண்டு போகும்போது இல்லைப்பா இது பாதி ஃபீஸ் நீங்கள் கொடுக்கணும், இதுக்கு நீங்கள் பாதி பார்த்துக்கணும், இந்த மாதிரி சில காலேஜஸில் இருக்கும். பட் இங்கே எப்படி இருந்தது? மற்ற காலேஜ் மாதிரியே இல்லை. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிறது. ஈவன் விசா ப்ராசஸ்ல இருந்து, நான் ஜெர்மனி போகிறதுல இருந்தாலும் ஈவன் எமிரேட்ஸ் போகிறது இருந்தாலும் விசா ப்ராசஸ்ல இருந்தே எங்கள் கூட எங்களுக்கு ஒரு டேக் கேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதே எங்கள் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகிறதுக்கு எவ்வளோ செலவாகுன்றது. அந்த செலவு ஃபுல்லாமே எடுக்கிறது
பண்றது எங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். எங்களுக்கு இப்போ ஈவன் ஜெயிச்சுட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு gift கொடுக்கறதா இருந்தாலும் அதெல்லாம் எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் பக்காவா பண்ணுவாங்க. ஸோ இப்போது ஒரு கார்விங் ஒரு பெரிய சைஸ் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் கார் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோக்கஸ்டாக இருக்கும். எல்லாராலையும் அதிகபட்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். ஆனால் நீங்கள் உட்காந்து கார் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த எங்கேயுமே ஃபோக்கஸ் மிஸ்ஸே ஆகக்கூடாது. அது எப்படி ட்ரெயின் ஆனீங்க? ஏன்னா அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அவ்வளோ தூரம் நுணுக்கங்களாக கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சின்னதாக மிஸ் ஆனால் கூட அது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒர்க்கு? ஃபஸ்ட் டைம் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. நிறைய ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் எல்லாம் கேரட் சின்ன சின்ன மெட்டீரியல்லாம் பேசிக் சொல்லி தருவாங்க. அதுலலாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இது கற்றுக்க முடியும், இல்லைன்னா கற்றுக்க முடியாது. நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டைமே இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் அது எதுவும் இல்லை. இப்போ காலையில் 6 o'clock காலேஜுக்கு போனால் நைட்டு 10-11 வரைக்கும் அங்கேருந்து கார்விங் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் அப்போ மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் நம்ம இது பண்ணும்போது கற்றுக்கிட்டேன். இப்படி ஃபஸ்ட்டெல்லாம் இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே கார்விங்ன்றது தெரியும். ஆனால் ஃப்ரூட்டில் வெஜிடபிள் அது தெரியாது. வுட் கார்விங் எல்லாம் அப்பா சித்தப்பா எல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால காலேஜ் வரும்போதாலும் இது பார்த்தேன். ஆனால் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. செகண்ட் இயரில் தான் நான் இல்லை இது கற்றுக்கணும், நல்லா இருக்கு. இப்போ காம்படிஷனுக்கு எல்லாம் போனால் லைஃப்பில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி போனால் இன்ட்ரெஸ்டில் போய் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை காலேஜ் வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து இன்னும் மெருகேற்றுறாங்க, உங்களை வந்து ஷைன் பண்ணுறாங்க, க்ளோ பண்ண வைக்கிறாங்க. பட்டு இதை வந்து சூஸ் பண்ணலாம், ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணிக்கலாம், கார்விங்கை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போகலான்னு ஏன் சீரியஸாக இருந்தீங்க? நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் போயிருக்கலாமே. ஏன்னா இதை விட நிறைய சம்பளம் கொடுக்கலாம், நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இன்னும் நிறைய ஒயிட் கலர் ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணாமல் ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? கலினரியை வந்து ஏன் சூஸ் பண்ணீங்க? அப்படி பார்த்தோன்னா என்னோட சின்ன வயசு ஆசைன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும். ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்றதுன்னா இப்போ க்ரோயிங் இண்டஸ்ட்ரின்றது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். மெயினாக ஹை சேலரி, அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. நீங்க யோசிச்சு பார்த்தோன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா ஹோட்டல்ல மட்டும் இல்லை, ஈவன் ஏர்லைன்ஸ், க்ரூஸ் லைன்ஸ், ஐடி கம்பெனிஸ் எல்லா இடத்துலையும் ஈவன் ஓனா பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் கார்விங் சூஸ் பண்ணேன்னா ஸ்கில்லு. இப்போ எல்லாருமே ஸ்கில்ல தான் எதிர்பார்க்குறாங்க. ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு தான் க்ரோத் இருக்கும். அப்ப நம்ம ஸ்கில் வைஸ்ல கொஞ்சம் ஈஸியா கத்துக்கிட்டு முன்னேறதா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னோட கரியர் சூஸ் பண்றதுக்கு எனக்கு ஸ்கில் வைஸ் கொஞ்சம் நாலேஜ் வேணும். அதனாலதான் கார்விங் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த சமையல் கலையை பேஸ் பண்ணி ஒலிம்பிக் வந்து ரன் ஆகும்போது ஜெர்மனி அண்ட் எமிரேட்ஸ் 2 இடத்துலையும் வந்து ஒலிம்பிக்கில் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ ஜெர்மனியில் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கினீங்க, எமிரேட்ஸில் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கினீங்க, அந்த அவார்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஜெர்மனியில் வந்து எனக்கு 1 கோல்டு 2 சில்வரு. ஜெர்மனியில் பார்த்தோம்னா லைவ் கார்விங்கில் 1 கோல்டு 1 சில்வரு, டிஸ்பிளே கார்விங்கில் சில்வரு. இங்கே எமிரேட்ஸில் வந்து லைவ் கார்விங்கில் கோல்டு. லைவ் கார்விங் கோல்டு. ஓவரால் டீமாக வாங்கினது? ஓவரால் டீமாக எங்கள் காலேஜ்ல இருந்து ஒரு 10 மெடல் மட்டும் ஒலிம்பிக்ல வாங்கியிருக்காங்க. 10 மெடல் 10 மெடல் மட்டும். 3 கோல்டு 6 சில்வர் 1 பிரான்ஸ். ஒலிம்பிக்ல 10 மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இவங்க எமிரேட்ஸ்ல வந்து 6 பிரான்ஸ் 1 சில்வர் 2 கோல்டு. 10 மெடல். எங்க காலேஜ்னா சென்னை மட்டும் இல்ல, எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. அந்த பிரான்ச்ல இருந்தும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே. ஸோ என்டையரா சென்னை சமத்தாவுடைய ஸ்டூடெண்ட் வந்து 10 மெடல் வாங்கியிருக்கீங்க 2 பக்கம் ஒலிம்பிக்ல ஜாயின் பண்ணி. ஏன்னா இப்போ ஒலிம்பிக்னாலே பொதுவாக எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விஷயங்கள் தான் ஐடியாவா இருக்கும். வெளியில இருந்து ஒலிம்பிக்ல சமையலுக்கு மெடல் அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருமே அப்படிதான் கேட்குறேன். இந்த சமையலுக்கு ஒலிம்பிக் எல்லாம் இருக்கா அப்படிதான் கேட்குறேன் எல்லாருமே. இப்போ காம்படிஷன் போகும்போது அப்படி காம்படிஷனுக்கு போறேன் அப்படி சொல்லும் போது கூட இல்ல அப்படியெல்லாம் இருக்கா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல அப்படியெல்லாம் இருக்கான்னு தான் கேட்குறேன். ஆனா அது வாங்கிட்டு வந்த பிறகு உங்க ஃபேமிலி உங்க சர்க்கிள் எல்லாம் சொல்லும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் எல்லாம் அவருக்கு யாருக்குமே தெரியாது இப்படி காம்படிஷன்ஸ் இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. இப்போ மெடல் எடுத்துட்டு வந்து இல்லைன்னா ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். இல்லை எல்லாருமே ரொம்ப ப்ரௌடா பேசுறேன், எங்களை பத்தி ரொம்ப ப்ரௌடா பேசுறேன். அம்மா இருந்தாலும் வீட்டுலயும் ஃபேமிலி எல்லாருமே, அதனால ரொம்ப சந்தோஷம். ஸோ எனக்கு என்னன்னா இந்த கலினரி சமையல் பொதுவாக சொன்னாங்கன்னா ஒன்று சமைக்கிறது, இல்லைனா அதுக்கான மாஸ்டர்ஸ் இருப்பாங்க சூப்பர்வைஸ் பண்ணுறது. இப்போ கார்விங்ன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு புதுசாக இருந்தது. இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு கலினரியில வந்து பார்டெண்டிங் இருக்கு, அது இல்லாம பேஸ்ட்ரி இருக்கு, பேஸ்ட்ரி ஆர்ட். இது இல்லாம கார்விங் மட்டும் இல்ல, குக்கிங்லயே நிறைய இருக்கு. ஓகே. குக்கிங்ல வந்து பிளேட்டட் அப்பிடைசர் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து கீழேயே வருது. கேட்டரிங் டீம் அந்த மாதிரி, அது இல்லாம சுகர் ஆர்ட், சாக்லேட் ஆர்ட், அந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய ஆர்ட் ரிலேட்டடாவே நிறைய இருக்கு. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சமைக்கிறது மட்டும் கிடையாது, ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்,
ஹவுஸ் கீப்பிங் கீழே வருவது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து சமைக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தப்பான இதுதான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா சமைக்கிறது மட்டும்தான், கிளீனிங் மட்டும்தான். அந்த மாதிரி இல்ல. இது இதுக்கு கீழே இதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குன்றது இன்னும் தெரியல. ஸோ என்னன்னா இப்போ கார்விங் வந்து சீரியஸ் பிஸ்னஸாக இறங்கி அதை வந்து ஃபுல் டைமாக நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பட் வரக்கூடிய பசங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நாங்கள் இது பொதுவாக ஒரு கல்யாண மண்டபங்களை பார்த்துருக்கோம், நிறைய பேர் கார் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதை ப்ரொஃபஷனலாக எடுத்தால் ஸ்கோப் இருக்குமா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய கிடைக்குமா? வைடா கிடைக்கும் கண்டிப்பாக. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலே நிறையா இது இருக்குது. டிஸ்பிளே, ஈவன் பஃபே, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் மேரேஜ் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, அந்த மாதிரி இதுக்கு நம்ம தனியாகவே ஓனாக போய் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் க்ரூஸ் லைன்ஸில் ஐஸ் கார்விங், சீனியர் ஐஸ் கார்விங், ஜூனியர் ஐஸ் கார்விங், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியும் இருக்குது. ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு பிஸ்னஸாகவே வச்சு நம்ம இது பிஸ்னஸாக வச்சு பிஸ்னஸாக வைக்கிற அளவுக்கு ஸ்கோப் இருக்கு. ஈவன் ஃப்ளவர் ஷோ நீங்களாம் பார்த்துருப்பீங்களோ, ஊட்டி ஃப்ளவர் ஷோ, அதெல்லாம் இது கீழே தான் வரும். ஓகே, அந்த லெவலுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய விஷயம் தான் கார்விங். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக உங்களுக்கு வேற அடுத்த கட்ட கோல் என்ன? இதுக்கப்புறம் வந்துட்டீங்க, இப்போ மெடல் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஃபியூச்சரில்? சென்னை சம்பிரதா எங்களோட சேர்மேன் சாரோட ஆசை என்னன்னா, சென்னை சம்பிரதாயில இருந்து இந்தியாக்காக ஒரு கோல்டு வின் பண்ணணும் வேர்ல்டு கப்ல. அதுதான், அது நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுவோம். கண்டிப்பா பண்ணுவீங்க. ஸோ இப்போ சென்னை சம்பிரதாவை சூஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பட் உங்களை ட்ரெயின் பண்ண ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. எந்த ப்ரொஃபஸர்ஸ் நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வந்த பிறகு உங்களை சூஸ் பண்ணியிருப்பாங்களே, ஓகேப்பா இவங்களை அனுப்பலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கார்விங்கில் இருந்திருப்பாங்க. பட் உங்களை சூஸ் பண்ணி இல்லை இந்த பொண்ணை நம்பி அனுப்பலாம்னு சூஸ் பண்ண ப்ரொஃபஸர்ஸ் யார்? மெயினாக சொல்லணும்னா எங்கள் காலேஜில் மேனேஜ்மெண்ட்டு எப்போவுமே முடிவு பண்ணுறது தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த எந்த பசங்களை அமிச்சா அவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுன்னே இருக்காங்க. மெயினாக என்னோட ஷெஃப், அவங்க தான் எங்களை ட்ரெயின் பண்ணது. இப்போ என்ன மட்டும் இல்லை, ஃபர்ஸ்டே என்ன செலக்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நிறையா செலெக்ஷன் ரவுண்ட் வச்சுருந்தாங்க. ஈவன் நேஷனல் காம்படிஷன்ஸும் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸும் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒலிம்பிக்கே போறது. எப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது நேஷனல் காம்படிஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் அதுல நான் பிரோன்ஸ் தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் போனது மலேசியாவை பெஞ்ச் மார்க்கா வச்சு மலேசியால நான் பிரோன்ஸ் தான் எடுத்ததும். மலேசியா அந்த பிரோன்ஸை கோல்ட் ஆகணும்னு நினைச்சு என்ன கூட்டு போனதுதான் ஒலிம்பிக்ல. அதுதான் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் ரவுண்டு வச்சுதான் நம்மள செலக்ட் பண்றாங்களே. எனக்கு முன்னாடி நிறைய ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு கிட்ட அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி தான் என்ன சூஸ் பண்ணாங்க. இப்போ இன்டர்வியூன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி இருக்குல்லம்மா, அந்த மாதிரி உங்களை செலக்ட் பண்ணி ஒலிம்பிக்கு அனுப்ப போறோம்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? நானா ஒலிம்பிக்கு போனோம் அப்படி அந்த ஆன்சைட்டி இருந்தது? செலெக்ஷன் எல்லாம் வச்சுட்டாங்க, சீனியர்ஸ் இருந்துருச்சு, அவர் எல்லாரையும் செலக்ட் அப்படி ஒரு இது இருந்துச்சு. அதுல இப்போ ஃபில்டர் பண்ணி இப்போ நானே ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா சீக்காதா ஸ்டேட் லெவல் காம்படிஷன், அதுல ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ல சில்வர் மெடல் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நேஷனல் லெவலுக்கு போனேன், ICF டெல்லியில. அதுக்கு எனக்கு எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஷெஃப் இப்படி நல்லா ட்ரெயின் பண்ணி ஷார்ஜா கூட்டிட்டு வந்துட்டேன். அதுல ஃபர்ஸ்ட். ஆமா. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் உங்களுடைய பெருமையும் உங்க காலேஜோடைய அகாடமியும் பேஸ் பண்ணி இருக்கு. ஆனா இதை தாண்டி ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும், உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்னு ஒன்று இருக்கும். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? லைக் அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணி லைஃப் சேஞ்சிங்காக இருக்கணும்னு பார்த்துருப்பீங்க. என் அப்பா வந்து டிரைவர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அவங்களுக்கு என்ன இந்த இண்டஸ்ட்ரிக்கு விடுறதுக்கே இது விருப்பம் இல்லை. நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்னால தான் வந்திருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணது. நான் ஒரு 7th படிக்கும் போதுலேருந்தே எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி வரணும் தான் ஆசை. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வேணாம், இது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அது வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்போ அந்த மெடலுக்கு அப்புறம் எல்லாருமே கேட்டுட்டே இருக்கிறாங்க, எப்படி இருக்கு, அவ என்ன போறா, நெக்ஸ்ட் காம்படிஷன் எங்க போறீங்க, அந்த மாதிரி தான் கேட்கறது. ஸோ உங்க ஃபேமிலியில இருந்து நீங்க இப்போ ஒரு பக்கம் ஸ்டேஜ் ஏறி இப்போ நிறைய இடத்துல அவார்ட்ஸ்லாம் வாங்கி இப்போ ஏர்னிங் பர்சனா ஒரு கேப்பபிளான ஒரு பர்சனா மாறிக்கிட்டே இருக்கீங்க. அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? லைக் ஒன்ஸ் அவங்க ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னவங்க அது திருப்பி மாத்தி சொல்லும் போது எப்படி இருக்கும், அதேதான், அதே சேம் சிச்சுவேஷன் தான் என் வீட்லயா இருந்தாலும் ஈவன் நெய்பர்ஸ் கிட்டேயா இருந்தாலும் அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் சொன்னது. அதுக்கப்புறம் இப்போ அந்த மெடல், அந்த ஒலிம்பிக்ன்ற மெடலும் இந்த ஷார்ஜா மெடல்லாம் கேட்கும்போது அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருமே வேணாம் சொல்லியும் அனுப்பியது நல்லதுக்கு தான் அவங்க மாற்றி திங்க் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? எனக்கு அப்பா இல்லை, அம்மா தம்பி மட்டும்தான் இருக்கேன். அம்மா ஹாஸ்பிட்டலில் கிளீனிங் ஸ்டாஃப் தான். தம்பி +1 படிக்கிறேன். அம்மாவுக்கும் ஃபஸ்ட்டு இல்லை அது வேணுமா, ஜாப் கிடைக்குமா அப்படியெல்லாம் கேட்டேன். நைபர்ஸாக இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் எல்லாருமே கேட்டேன். இல்லை ஏதாவது IT ஃபீல்டு அப்படியெல்லாம் சூஸ் பண்ணலாம்ல, சீக்கிரம் வேலை எல்லாம் கிடைக்கும்னு சொன்னேன்.
இல்லை எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு, இதில் நான் போயிட்டு கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படி ஒரு ப்ராமிஸ் அம்மாவுக்கு கொடுத்துட்டு தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து இப்போ அப்புறம் மெடல் அடிச்சிருக்கேன். அவன் ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அம்மாவோட ஹாஸ்பிட்டலில் கூட டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே என்னை ஃபோன் பண்ணி நல்லா பேசுகிற, ரொம்ப ப்ரௌடாக பேசுகிறேன் என்னை பற்றி. ரொம்ப சந்தோஷம். ஸோ செஃப் ரிலேட்டடாக பேசும்போது தாமு சார் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் வந்திருந்தார் இல்லையா? ஸோ அவர் வந்து என்ன பேசியிருந்தார்? லைக் நிறைய இந்த மாதிரி காம்படிஷன்லாம் சாரை பார்க்க முடியும். செஃப் தாமு சார் வந்து என்ன பேசியிருந்தார்? அவர் எங்களை அவங்க கிட்டே கூப்பிட்டு ரொம்ப ப்ரௌடா ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் வச்சிருந்தாங்க எங்களுக்காகவே, சீகா மெம்பர்ஸ். அது ஒரு மெமரபிளான மூமெண்ட் தான். ஏன்னா தாமு ஷெஃப்ன்றது ஒரு செலிபிரிட்டி ஷெஃப், சவுத் இந்தியாலேயே செலிபிரிட்டி ஷெஃப் தான். அவர்கிட்ட போய் அவர் கூட பேசுறது, அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் ஒரு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. ஈவன் சவுத் இந்தியா மெம்பர்ஸா இருந்தாலும் அவங்க எல்லாருமே எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இவன் நாங்கள் அங்கே இருக்கும்போது மெடல் வாங்கும் போதே தாமு சார் வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஃபர்ஸ்ட் சில்வர் தான் வந்தது எனக்கு. சில்வர் வரும்போது நெக்ஸ்ட்டுக்கு நீ கோல்டு அடிப்பண்டான்னு சொன்னேன். அப்படியா? ரொம்ப செல்லமாவா பேசுனதா இருந்தேன் எப்பவுமே. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன சொல்லுவீங்க? லைக் உங்களுடைய ஜூனியர்ஸாக இருந்தாலும் அங்கே நீங்கள் லைவ்ல பார்த்துருப்பீங்க, என்ன சேலஞ்ச் இருக்கும், என்ன மாதிரி ஆன்சைட்டியை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, சுச்சுவேஷன் எப்படி மாறலாம், என்னெல்லாம் இருக்கும், அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால உங்களோட ஜூனியர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கு எல்லாமே. நீங்க இன்ட்ரெஸ்டா வாங்க, உங்களை டேக் கேர் பண்றதுக்குன்னு எங்க காலேஜ்ல எல்லாருமே இருக்கிறாங்க. மெயினா எங்களோட சேர்மேன் சார் பசங்களுக்காக என்ன வேணா ஹெல்ப்பும் அவர் பண்ணுவாங்க. ஈவன் ஃபினான்ஷியல்ன்றது ரொம்ப இதுதான், எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் இருக்க மாட்டேன். அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னே எங்கள் காலேஜில் எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் பண்ணுறதுக்குன்னு சென்னை சம்பிரதா டீம் எப்போவுமே இருக்க தான் செய்கிறது. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் முன்னே வாங்க, உங்களை டேக் கேர் பண்ணுறதுக்குன்னே நாங்கள் இருக்கோம். ஈவன் சேலஞ்சஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் நாங்களே சொல்லி கொடுப்போம். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஜூனியர்ஸ்க்கு என்ன? அதான் அவரோட இன்ட்ரெஸ்ட் தான். இப்போது டைம் மேனேஜ்மெண்ட் அது எதுவும் இல்லாமல் அவர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இது கற்றுக்க முடியும், இல்லைன்னா கற்றுக்க முடியாது. இப்போது நம்ம கூப்பிட்டு இல்லை இது பண்ணோம் அது பண்ணோம் சொன்னால் அவரால் கற்றுக்க முடியாது. அவராக இன்ட்ரெஸ்ட் இருந்து இல்லை எனக்கு இது கற்றுக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு போகணும், வின் பண்ணணும்னு அவர் நினச்சாதான் அவருக்கு அது கற்றுக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் கோல் என்னன்னு கேட்டோன்னா 2026 லக்சம்பர்க்ல வேர்ல்டு கப் வருது. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி எடுக்கணுன்றது இங்கே சின்ன சின்ன காம்படிஷன் ப்ரிலிமினரி ரவுண்ட் மாதிரி வரும். அதில் நான் இப்போ தாய்லாந்து போயிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 20th மலேசியா போக போகிறோம். அதுக்கப்புறம் அக்டோபரில் வந்து சிங்கப்பூர். இதெல்லாம் அட்டன் பண்ணி அதுல இருந்த லேர்னிங் தான் நம்ம வேர்ல்டு கப்புக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் என்னோட இன்டர்நேஷனல்ன்றதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இன்டர்நேஷனல் பறக்க விட்டுறோம். ஓகே, பொதுவாக கார்விங் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கோம். பிஎஸ்சி கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு இருக்கோம், 3rd year. இதுல வந்து கார்விங்ன்றது வந்து காலேஜ்ல ஒரு வேல்யூ ஆடட் கோர்ஸ். நான் அதுலதான் இந்த கார்விங் வரும். ஆக்சுவலா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல என்னோட கோர்ஸ்ல வராது கார்விங். இது வந்து வேல்யூ ஆடட் கோர்ஸ், எக்ஸ்ட்ராவா படிக்கிறது. கார்விங் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பார்டெண்டிங், பேக்கரி அந்த மாதிரி வரும். எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்க பிஎஸ்சி கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ 3rd year ஸ்டூடெண்ட் தான். ஸோ கார்விங் தாண்டி நிறைய கோர்சஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது சூஸ் பண்ணலாம் நினைச்சிங்களா கார்விங் தாண்டி? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு பார்டெண்டிங் போனேன், இல்லை அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் கார்விங் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கார்விங் வந்துட்டேன். எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா அங்கே சென்னை சம்பிரதா சென்னையில் வந்து கேரளா விட்டுட்டு வரலான்னு ஏன் சூஸ் பண்ணீங்க? நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு சென்னை சம்பிரதால தான் படிக்கணும் அந்த ஒரு மோட்டோல வந்தேன். ஈவன் மூணார் அந்த மாதிரி எங்க ஊர்லயே இருக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஆனா இந்த அளவுக்கு இங்க வந்து என்னன்னா 100% பிளேஸ்மெண்ட் அவங்க அஷூரிட்டி கொடுக்குறாங்க. அதனாலதான் மெயினா நான் வந்திருக்கோம். அது இல்லாம ஈவன் சர்ச் பண்ணும்போதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதுல வர்றது சென்னை சம்பிரதான்ற பேரு மட்டும்தான். அதனாலதான். ஸோ ஓவரால் ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நம்ம காலேஜுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு சமையல் கலையில் ஒலிம்பிக் மெடலா அப்படின்னு ஒரு கேள்வியை உடச்சிருக்கீங்க. ஸோ கீப் டூயிங், கீப் ராக்கிங். உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பெருமையை சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Chennai Samartha Group of Institution, India's Gold Medal College, 25,000 students placed so far.